ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் பே பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை எப்படி வந்து உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக ஓப்பன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் பே ஃபார் பிஸ்னஸ் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க ஜிமெயில் ஐடி அதில் காமிக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜிமெயில் ஐடிஸ் இருக்குன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் கீழே கண்டினியூஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செட்டப் ஏ நியூ பிஸ்னஸ் அக்கௌண்ட், ஜாயின் பிஸ்னஸ் அஸ் ஸ்டாஃப்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஏ நியூ பிஸ்னஸ் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி மெசேஜ் வந்தோடனே அந்த மெசேஜை பார்த்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபி டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் நேமை என்டர் பண்ணி கேட்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிஸ்னஸ் நேம்னா உங்களோட ஷாப்போட நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே கன்னிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட ஓனர் நேமை டைப் பண்ணணும். ஸோ இந்த கம்பெனியோட ஓனர் யாரோ ஸோ அவரோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கன்னியூ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோலோ ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ஹிந்து அன்டிவிஷனலி ஃபேமிலி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சோலோவாக இருந்தீங்கன்னா சோலோ ப்ரொப்ரைட்டர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே கன்னிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நான் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இதில் எந்த கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுட் கேட்டகரியா, இல்லைனா எலக்ட்ரிக்கல் கேட்டகரியா, கிளாத் கேட்டகரியா, ஆட்டோமொபைல் கேட்டகரி எதை வேணாலும் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து யூசஸ் ஆப் லொக்கேஷன் கேட்கும். ஜஸ்ட் வந்து அதில் வந்து பர்மிஷன்ஸுக்கு அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்தோன்னா உங்களுக்கு லொக்கேஷன் கேட்கும். ஸோ இந்த லொக்கேஷனில் உங்களுடைய ஷாப் எங்கே இருக்கோ அந்த ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் பண்ணிக்கணும். யூஸ் மை கரண்ட் லொக்கேஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஷாப்பில் இருக்கீங்கன்னா கரெக்டாக அந்த யூஸ் மை கரண்ட் லொக்கேஷனை கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்கலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐக்கான் காமிக்கும். ஸோ ஐக்கான் காமிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா என்டர் பிஸ்னஸ் அட்ரஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஷாப் நம்பர், அதுக்கப்புறம் ரோடு நேம் இதெல்லாம் கேட்கும். ஸோ இதில் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அதில் டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்லோடு பேன் கார்டு இமேஜ், உங்களோட இமேஜ் இருந்தால் டேட்டாவே நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோடு பேன் கார்டு இமேஜ் இருந்தால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பரை வந்து அதில் என்டர் பண்ணிக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதில் உங்களோட எந்த பேங்க்கில் வந்து உங்களோட பேமெண்ட் விழணுமோ, அதாவது ஸ்கேன் பண்ணி பே பண்ணால் எந்த பேங்க் அக்கௌண்ட் வரணுமோ ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் கூட சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் உங்களோட பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து சர்ச் பண்ணி அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ண கேட்கும். ஸோ அதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபைண்ட் பேங்க் அக்கௌண்ட்னு கீழே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டு சர்ச் பண்ணி என்னோடய நேம் எல்லாமே காமிக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கொடுத்துக்கோங்க. இந்த பேஜில் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலி இந்த சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட்டை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்கள் கூகுள் பே பிஸ்னஸுக்கான கியூஆர் கோடை அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ கேட்குற கொஸ்டின் பர்மிஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய
பிஸ்னஸ் அக்கௌண்ட், அதாவது கூகுள் பே பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் பே பிஸ்னஸ் அக்கௌண்ட்ட இந்த மாரி சிம்பிளா உங்க ஷாப்புக்கா இருக்கலாம், இல்லன்னா உங்களுடைய கிளினிக்கா இருக்கலாம், இல்லன்னா வேற ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பிசினஸா இருக்கலாம். ஸோ எல்லா பிசினஸுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கூகுள் பே பிசினஸ் அக்கௌண்ட்ட கிரியேட் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்ஸ் யுபிஐ பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.